வச்சு துணிச்சலாக ஓட்டு கேட்டுட்டு இருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சி இந்த சமூகத்துக்கு எதிரான கட்சியா? கட்சி தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் தேர்தலை சந்திக்கிறதுல அரை நூற்றாண்டுகளுக்கு மேல ரிசர்வ் தொகுதினா தலித்துகள் மட்டும்தான் நிற்கணும், அதை விட்டு பொது தொகுதிக்கு வரவே கூடாது, வரவும் முடியாதுன்னு சொல்ற திமுக இவ்வளவு யோக்கியமானவங்களா அவங்க? இது எந்த விதத்துல சரியா இருக்குது? நீங்களாம் ஏதோ புனிதர்கள் மாதிரியும் சாதி துவேஷெல்லாம் இல்லாதவர் மாதிரியும் சாதி பார்த்து வாக்காளர்கள் நிறுத்தாத மாதிரியும் சாதிக்காக நீங்க கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை நீங்க எவ்வளவு சிறுமைப்படுத்தியிருக்கீங்க. நிறைய இடத்துல கூட்டணி கட்சியில ஒன்னா கொடி இருக்கப்ப அந்த கொடியை மட்டும் அறுத்து விடுறது, அடுத்தவங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது, அந்த திருமாவளவன் படத்தை மட்டும் அழிக்கிறது, அழிச்சிட்டு பிரச்சாரத்துக்கு கொண்டுட்டு போறது, பானையை மட்டும் நடந்திருக்குதா இல்லையா? தலைவர்கள் பட்டியல்ல திருமாவளவன் பேரை இல்லாம இருக்கிறது. இவ்வளவு சிரமப்படுத்திட்டு இருக்கிற நீங்க எங்க பொது தொகுதியில நிக்க வச்சுட்டு இருக்கிற அட்டவணை பிரிவுல பொது தொகுதியில் நிக்க வச்சுக்கிற எந்த கட்சி எது இப்ப சாதித்து வேஷம் பேசுது? ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சார பலம் இருக்குது, உங்களுக்கான ஒரு சகபாடிகள் இருக்கிறாங்கல்ல, 32 வகையான பேரு, இவங்கெல்லாம் பலமா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பேசுறத வச்சுட்டு அது மக்கள்கிட்ட ஈடுபடுது, உங்களுக்குன்னு ஊடக பலம் இருக்குது, பேசி நிலைநிறுத்தி விட முடியும்னு நினைக்கிறீங்க. அது ஒரு காலம் இருந்துச்சு. உங்க ஊடகம் சொல்றது அதாவது குறிப்பிட்ட கட்சிக்குள்ள ஒரே கட்சியில நீங்களும் நானும் இருக்கோம், உங்களை தான் தலைவர் உன்னை புறக்கணிச்சுட்டு அடுத்த நிலையில இருக்கிற என்ன தான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஊடகம். அது ஒரு காலம் இருந்துச்சு. நாங்க சொல்றவன் தான் தலைவர், நாங்க அடையாளம் காட்டுறோம் தான் அந்த எல்லா கட்சியிலையும் தலைவர்னு சொன்ன ஒரு